என்ன பார்க்க போகிறோம்னா ஆங்குலரோட டெரிவேட்டிவ்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் NG-IF NG-FOR அப்படின்றத என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த NG-IF NG-FORன்றது என்னென்னா இந்த ஆங்குலரோட காமன் மாடுல் அப்படின்ற செக்டாருக்குள்ளே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த NG-IF அப்படின்றது வந்து ஆங்குலரோட இஃப் கண்டிஷன் மாதிரி தான். இப்போ நான் TSல வந்து இஸ் லாக்ட் இன் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படியே ஒன்று டிக்ளேர் பண்ணிவிட்டு ஆங்குலர் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பில் ப்ளீஸ் லாகின் அப்படின்னு காட்டுது. ஆனால் நான் இங்கே 2 கொடுத்துருக்கேன். அதாவது இஸ் லாகின் வெல்கம் பேக், இஸ் லாகின் ப்ளீஸ் லாகின் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அண்ட் டிஎஸ்ல வந்து இஸ் லாகின் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா டிஎஸ்ல நான் டெம்பரரியாக இஸ் லாகின்னா ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா இப்போதைக்கு இந்த இஸ் லாகினை வந்து நான் இன்ஆக்டிவாக பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஸோ HTML ப்ளீஸ் லாகினோட NG-IF இஸ் நாட் ஈக்குவல் டு இந்த எக்ஸ்க்ளமேட்டரி கொடுத்த நாட் ஈக்குவல் டு அர்த்தம். அதை கொடுத்தனால ஆப் வந்து ப்ளீஸ் லாகின் கேட்டது. ஏன்னா நம்ம இஸ் லாகினை டிஎஸ்ல வந்து ஃபால்ஸ் கொடுத்துருக்கோம். அதாவது இப்போதைக்கு இன்ஆக்டிவ் பண்ணால இது ப்ளீஸ் லாகின் காட்டுது. இப்போ நான் இங்கேயே இந்த இஸ் லாகினை ட்ரூ அப்படின்னு சொல்லி ஆக்டிவேட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ HTML இருக்க வெல்கம் பேக்கோட இஸ் லாகின் NG-IF வந்து ஆக்டிவேட்டாக இருக்கனால நமக்கு ஆங்குலர் ஆப்பில் வந்து வெல்கம் பேக் ஷோ ஆகும். ஸோ இப்படி தான் வந்து ஆங்குலரோட NG-IF ஒர்க் ஆகுது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா NG-IFன்றது வந்து நார்மல் இஃப் கண்டிஷன் மாதிரி தான். நம்ம கொடுப்போம்ல இஃப் கண்டிஷன் வந்து நம்ம எப்படி கண்டிஷன் எழுதி வரும் இதை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்கிற மாதிரி தான் இது ஆங்குலர் நடக்குது.